பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. ஜனங்களை எல்லாம் அனுப்பி விட்டுட்டு சீஷர்களை பார்த்து சொன்னார், அப்பா நீங்கள் படகுல ஏறி அக்கறைக்கு எனக்கு முன்னாடி போங்க அப்படின்னு அவர்களை துரிதப்படுத்தினார். இதிலிருந்து தான் நான் உங்களோடு பேசி வருகிறேன். அக்கறைக்கு நாம் போக வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது இந்த கரையில் இருக்கிறோம். ஒரு நாள் நமக்கு அக்கறைக்கு போகணுமே. ஏன்? அந்த அக்கறையில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, இதை குறித்து நமக்கு தெரியாது. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நலமும் விசாலமுமான தேசம், அநேக நன்மைகள் உள்ள தேசம் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு நமக்கு உண்டி பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு தெரியல. நிச்சயமா சொல்லுவேன், தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகளை நம்முடைய கண் பார்த்திருக்கா? இந்த பூமியிலே நாம கண்ணிருந்து காணாதவர்களாய், காதிருந்து கேளாதவர்களாய்த்தான் இருக்கிறோம். அப்ப தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் நமக்கு எப்படி தெரியும்? உங்க வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏன்னா நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது எல்லாரும் சொல்கிறோம், ஐயோன்னு புலம்புறோம். ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் புலம்பக்கூடாது. நீங்கள் புலம்பக்கூடாது. ஏன்னா நித்திரை அடைந்தவர் நிமித்தம் மற்றவங்க புலம்பலாம், நீங்கள் புலம்பக்கூடாது. ஏன்னா தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன, அது நமக்கு தெரியலை. அப்படி தெரிஞ்சா புலம்ப மாட்டோம். தயவு செய்து வேதாகமத்தை 21ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கையில் வச்சுக்கிறீங்களா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமோ ஜீவனோ நானே. வழியும் சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமோ ஜீவனோ நானே. வழியும் சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே
பயப்படாதே நானே உன் தேவன். தாய் மறந்தாலும் நான் மறந்தேனே, தாய் மறந்தாலும் நான் மறந்தேனே, உள்ளங்கையில் நான் மறைந்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன் உன்னை, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். எடுத்திருப்பீங்க. 21ஆம் அதிகாரத்தை வாசிங்க பார்க்கலாம். மிக அழகா. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். ஐயா, நமக்கு ஒரு புதிய வானம் கர்த்தர் வைத்திருக்கிறார். வானாதி வானங்களிலே வெள்ளை சிம்மாசனத்திலே நியாயாதிபதியாய் வரப்போகிற தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம். யோவான் சொல்றாரு, இங்கே ஏறி வா, இனி சம்பவிக்க போகிறதை உனக்கு காண்பிப்பேன்னாரு. அங்கிருந்து பரலோகம் இறங்கி வர பார்க்கிறான். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல அது இறங்கி வர கண்டான். அங்கே அதான் இங்கே எழுதுறாரு. மிக அழகா. திரும்ப வாசிங்க முதல் வசனத்தை. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அழகா பாருங்க. பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குதே, அழகான மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குதே, அழகான மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து இறங்கி வர பார்க்கிறார். அது மட்டுமல்ல, வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். ஏன்னா நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறது. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அதனாலதானே நாம எப்பவும் பாடுறோம். என்ன பாடுறோம்? என்ன ஆசை நாயகா இனிய மணவாளா, என்ன ஆசை நாயகா இனிய மணவாளா, எப்போது உன் முகத்தை நேரில் பார்ப்பேனோ. என்ன ஆசை நாயகா இனிய மணவாளா, என்ன ஆசை நாயகா இனிய மணவாளா, எப்போது உன் முகத்தை நேரில் பார்ப்பேனோ.
பார்ப்பேனோ ஏக்கமே என் எண்ணமே, ஐயா ஏக்கமே என் எண்ணமே, எல்லாம் நோக்கி தொடருவேன். ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாடெல்லாம், ஆராதிப்பேனா 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 ஆயுள் நாடெல்லாம், ஆராதிப்பேனா. ஏன்னா வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 19:7 ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இன்னைக்கு நீங்களும் நானும் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு ஒப்புவிக்கணும். அந்த கரைக்கு போயாகணும். அதனாலதான் சொல்றாரு, பவுலுக்கே அதான் பயம். 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கிறார். அவரே சொல்றார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு ஒப்புவிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறேன். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனது கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுலுக்கு அடிக்கு பயம் கிடையாது, ஓதைக்கு பயம் கிடையாது. ஆனால் நம்மளை கொண்டு சேர்க்கணும், எங்க அக்கறையில் சேர்த்துடணும். இங்கே பார்க்கிறார், யோவான் பார்க்கிறார், மேல இருந்து இறங்கி வர பார்க்கிறார். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜன்னத்தாரின் மத்தியிலோ, தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜன்னத்தாரின் மத்தியிலோ, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கன்னிகாமையும் தொடங்கிறாரே, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கன்னிகாமையும் தொடங்கிறாரே. இதோ மனுஷர்கள் மத்தியிலே தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிலை பூரணரே, மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே, மகிமை நிலை பூரணரே, மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே, சீர்மிகுந்திடுமை சுவிசேஷம் தன்னை கொடி உயர்த்திடுவோம் உம்மை, சீர்மிகுந்திடுமை சுவிசேஷம் தன்னை கொடி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷர்கள் மத்தியிலே அதிதேவன் வாசம் செய்கிறாரே. முன்னோடிய மேசுப்பரன் மூலை கல்லாகி சீயோனிலே, முன்னோடிய மேசுப்பரன் மூலை கல்லாகி சீயோனிலே, வாசம் செய்திடும் முன் நத சிகரம் அதை அதையோடு நாடிடுவோம், வாசம் செய்திடும் முன் நத சிகரம் அதை அதையோடு ஓ. இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவன் வாசம் செய்கிறாரே. வாசிங்க, வறுமையா எழுதியிருக்காரு. இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. நீங்களும் நானும் தான் அவருடைய வாசஸ்தலம், நம்மிடம் தான் இருக்கு.
அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். ஆமா, அதனால இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவருடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின. இந்த சத்தம் கேட்டுச்சான், ஐயா இனி வருத்தம் இல்லை. சத்தம் என்ன சொல்லிச்சான்? பரலோகத்திலிருந்து வந்த சத்தம் என்ன கேட்டுச்சான்? ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்காரு பாருங்க. நாம அந்த கரைக்கு போகும்போது இந்த சத்தம் கேட்கணும். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, பெரிய சத்தம் உண்டாச்சு. அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார். இந்த பாக்கியத்துக்கு நம்ம அக்கறை போகணுமே. அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர் நம்முடைய தேவனாய் இருப்பார். அதனால இந்த தேவன் என்றென்றும் உள்ள சர்வ காலமும் நமது தேவன், அனாதி தேவனின் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் எனக்கு ஆதார. உபாகமம் 33:27 வாசிக்கிறோம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். மரணமும் இல்லை, அங்கே மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. ஏன்னா அந்த பட்டணம் எப்படிப்பட்டதான்? சாவு துக்கமே இல்லாத பட்டணம் அது. முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணம் அது. சாவு துக்கமே இல்லாத பட்டணம் அது. முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணம் அது. நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், பொய்யுலகை நம்ப வேண்டாம். நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், பொய்யுலகை நம்ப வேண்டாம். ஆசை காட்டி மோசம் செய்யும் பாலுலகை நம்ப வேண்டாம். ஆசை காட்டி மோசம் செய்யும் பாலுலகை நம்ப வேண்டாம். திருடனை போ சாம்பு வரும், திடுக்கிடுவாய் நீயும் அப்போ. திருடனை போ சாம்பு வரும், திடுக்கிடுவாய் நீயும் அப்போ. பாம்பின் வாழி தவளை போல பரிதவிப்பனியும் அப்போ. பாம்பின் வாயி தவளை போல பரிதவிப்பனியும் அப்போ. நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், பொய்யுலகை நம்ப வேண்டாம். நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், பொய்யுலகை நம்ப வேண்டாம். ஆசை காட்டி மோசம் செய்யும் ஆடுலகை நம்ப வேண்டாம். ஆசை காட்டி மோசம் செய்யும் ஆடுலகை நம்ப வேண்டாம். அங்க மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. துக்கம் இருந்தா தானே மரணம் இருக்கும், மரணம் இருந்தா தானே துக்கம் இருக்கும். நித்திய காலமாய் அவரோட இருக்கிறது. அலறுதலும் இல்லை, வருத்தம் கிடையாது. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. முந்தின எல்லாம் ஒழுங்க பூர்வ நாட்களை நினைக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர். நல்ல கவனிங்க, அங்க யாரு சிங்காசனத்தில் இருப்பா? அங்க இருக்கும்போது நம்மள சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் தன் மகிமையுள்ள சிங்காசனத்தில் உட்கார பண்ணுவேன் என்று 1 சாமுவேல் 2:8 வாக்கு பண்ணின அந்த தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆமா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே,
பரிசுத்தரே ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இதோ இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். எல்லாத்தையும் புதிதாக்குவார். ஏன்னா அந்த புதிய காரியத்தை செய்கிற தேவன். ஏசாயா 43:19 படி இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். புதிய காரியத்தை செய்கிற தேவன். நமக்கு வைத்திருக்கிற அந்த அக்கறைக்கு போனா எவ்வளவு ஆசை. இன்னைக்கும் எதுக்கும் ஆசைப்படுறோம். ஃபாதருக்கு ஆசைப்பட்டார். என்ன தெரியுமா? உம்மோடு இது கண்ணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இது கண்ணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஒவ்வொரு நாளும் உமது பிரசன்னம் தேடி வர வேண்டுமே, ஓடி வர வேண்டுமே. உம்மோடு இரு கண்ணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்களே, நாமளும் அக்கறைக்கு போகணும். நமக்கு வச்சிருக்கிற மேன்மை நமக்கு விளங்குதா? இன்னைக்கு உட்காந்து தியானம் பண்ணி பாருங்க. உலகத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் என்ன மறந்துட்டார், கைவிட்டுட்டாருன்னு சொன்னீங்களே, கைவிடுகிற தேவன் அல்ல. உனக்காக எனக்காக புதிய வானத்தை புதிய பூமியை உண்டு பண்ணுகிறவன். கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, துக்கம் இல்லாத, அலறிடல் இல்லாத, கூப்பிடுதல் இருக்காத, கூக்குரல் இல்லாத ஒரு இடம் சிங்காசனத்தில் அவர் இருப்பார். அவரோடு இருக்கிற அந்த பாக்கியத்தை பெறணும்னு சொன்னா அக்கறைக்கு போய்த்தான். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க ஒரு வார்த்தை ஜெபம் பண்றீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புறதுக்கு தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டும் இல்லை ஐயா, எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடைச்சா எங்கள் ஆலயத்துக்கு ஒரு நாள் வாங்க. பெரிய ஐஸ்வர்யவான்கள் உட்கார்ந்துருக்க ஆலயம் இல்லை. போட்டிருக்கிற சட்டை கூட என்ன கலர்னு தெரியாதவங்க, தான் பக்கத்தில் நிற்கிறவங்க ஆனா பெண்ணான்னு தெரியாது, பேசினால் ஒளிய. சிறு பிள்ளையிலிருந்தே வெளிச்சம்னா என்ன, இருட்டுனா என்னன்னு தெரியாதவங்க, இவர்களும் ரட்சிக்கப்படுவதற்கு தான் இந்த ஆலயம். இந்த ஊழியத்தை கர்த்தர் உங்களை ஏவினா நீங்களும் தாங்கலாம், கட்டாயம் இல்லை, விசனமாக அல்ல. ஏன்னா இதில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே வேன் வாடகை கிட்டத்தட்ட 4000 ரூபா கொடுக்கணும். ஏன் தெரியுமா? 2 கண்ணு தெரியாதவங்க எப்படி வருவாங்க? இவங்க ஒரு பஸ்ஸு பார்த்து சொல்கிற கூட ஒரு ஆள் கொஞ்சம் மறந்துட்டாருன்னா போச்சு, சொல்லாம விட்டான்னு. அதுவும் அந்த ஊருக்கு பஸ்ஸு ஒவ்வொரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒரு கத்தான் உண்டு. இவங்களை வேன் வச்சு தான் கூப்பிடுவோம், திருப்பி அவங்கள கொண்டு விடணும், சாப்பிட வச்சு தான் அனுப்புகிறோம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் நீங்கள் உதவலாம். இப்போ கூட ஒரு தாய்மார்கள், 2 கண்ணும் தெரியாத தாய்மார்கள், வயது முதிர் காலத்தில் பிறருக்கு பாரமாக இருக்காமல் மனமகிழ்ச்சியோடு ஜெபித்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கணுங்கிறக்கா ஒரு இடத்த உண்டாக்கிட்டு வரோம். ஏன்னா எல்லோரும் வெறுத்துருவாங்க வயசான காலத்தில். வாலிபத்தில் கழுத கூட அழகாக இருக்குமா, ஆனால் வயசான தள்ளி விட்டுறான். பெத்த தாய் கூட அவனுக்கு சுமையாக தெரியும். அப்படிப்பட்ட உலகத்தில் 2 கண்ணு தெரியாதவங்களும் உட்கார்ந்துருக்கணும். இவர்களுக்காக ஒரு இடத்தை உருவாக்கி வருகிறோம். பெண்கள், நீங்கள் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி பாருங்க, உங்களுடைய நிலை எவ்வளோ கஷ்டம், அவங்களுக்கு அதை விட கஷ்டம். எப்படியாவது ஒரு 700 சதுரடியில் உண்டாக்கணும்னு நினச்சி ஜெபம் பண்ணிட்டு வரோம். ஒரு சதுரடி 2300 தான், கட்டுமான பணிக்கு உதவலாம். நீங்கள் கேட்கலாம், ஒரு வேளை நாங்கள் வந்து பார்க்கலாமா? வாங்க. அங்கேயே தங்கி இருக்கிற ஆண்கள் இப்போ உள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்கு 30 நாள் அங்கே சாப்பாடு உண்டு. ஒருவேளை எப்படி பிரதர் படுது,
கூப்பிடு காக்கை குஞ்சுகளுக்கு சோறு போடுறவர் கை விட்டுருவாரா? எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் தூரத்தில் இருக்க எப்படியா உதவ? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை போஸ்ட் வழியாக, மணியார் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிலர்லாம் கேட்குறீங்க, அனுப்புகிறோம் உடனே எங்களுக்கு ரசீது போட மாட்டேன். நாங்கள் கண்ணு தெரியாமல் யாராவது வரும்போது தான் பார்க்கணும். எத்தனையோ பேர் அதை உணர்ந்து சொல்லுங்க, ஐயா எங்களுக்கு பதில் வேணாம் ஐயா, கர்த்தர் கொடுக்குறக்கு என்ன ஐயா. சிலர் கேட்குறீங்க, கணக்கு வைக்க வழி உண்டா? நிச்சயமாக உண்டு. என்கிட்ட தொடர்பு கொண்டு போது சொல்லுங்கள், இது கணக்கு வைக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பில்லு அதிலே வந்துடும். அதற்கென்று ஒரு காரியம் உண்டு, நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். நீங்கள் அது வழியாக தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு உண்டு. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற எத்தனை பெரிய மேன்மைகள், அந்த அக்கறைக்கு நாங்கள் வந்து சேருவதற்கு எங்களுக்குள்ள என்ன தடை சுவாமி? ஒரு மோசையை போல ஜனங்கள் நிமித்தம் சில நேரம் நிந்தைகள், அவமானங்கள்னால உம்முடைய அன்பை விட்டு விலகிவிடக்கூடாது. சில வேளை ஐயா ஒரு சின்ன சின்ன கஷ்டம், வியாதியின் கொடுமையினால கூட உங்களோடு திரும்பிடக்கூடாது. உம்மை இறுக பற்றி கொள்ளுகிற அனுபவத்தை தார். ஒவ்வொரு குடும்பத்திலும் மன சந்தோஷம், சமாதானம் இருக்கட்டும். நோய்வாய் படுக்கையில் இருப்பவர்களுக்கு நல்ல சுகத்தை அனுப்பும். இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு வாழ்நாளில் ஒன்றை கூட்டி கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய எதிர்கால வாழ்க்கையை நிச்சயிக்கிற அந்த தேர்வில் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. மருத்துவமனையிலிருந்து பல நாட்களாக படுக்கையிலே இருக்கிறனே, என் வாழ்க்கையில் சுகமுண்டா என்று நம்புகிறவர் கேட்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த மாத்திரை தான் என் வாழ்க்கையான்னு சொல்லி மனமுடைந்து இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். சுகர்னால, பிரஷர்னால மனம் சோர்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் கவலையும் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும், விடுதலை கிடைக்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.